யார் ஆட்சியில இருக்காங்கிறதெல்லாம் இல்ல, காங்கிரஸ் தொடங்கி திமுக வழியாக அதிமுக இருந்து அத்தனை பேருமே வந்து இப்படிதான் இருக்காங்க. இந்து கோவில்களுக்கு துரோகம் தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா துரோகம் துரோகம் துரோகம். இப்போ 56ல போட்டோன்னே திருவாரூர் கோயில், அதுல ஒரு கோயில், 45 கோயில் சொன்னா இல்லையா, அதுல திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஒரு கோயில். அந்த திருவாரூர் கோயிலுக்குன்னு தனியா சொத்து கிடையாது, இந்த கட்டளை சொத்துக்கள் தான் இருக்கும். அபிஷேக கட்டளை, அன்னதான கட்டளை, ராஜன் கட்டளைன்னு ஒரு பெரிய கட்டளை, 2000 ஏக்கர் மேலது. அந்த ராஜன் கட்டளை யாரிடம் இருக்கிறது என்றால் தர்மபுர ஆதீனத்தின் கையில் இருக்கிறது. இவர்கள் அறிவிக்கை செய்து அதையும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இது கோயில் கட்டளை, இந்த நிலத்தை நாங்க தான் பார்த்துப்போம் அப்படின்னு. அப்ப மறுபடியும் 56 போடும்போது இந்த தர்மபுர ஆதீன கர்த்தர் கைலை குருமணி அவர் என்ன பண்றாரு, வழக்கு போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்போ கூட அவருடைய வழக்கறிஞர்கள் இந்த அறிவிக்கைகள்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டன என்று வாதாடவில்லை. நீங்க திரும்ப திரும்ப கொண்டு போறீங்க, நீட்டிக்கிறீங்க, இது தவறு, அப்படிதான் போறாங்க. அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய தீர்ப்பு கிடைக்கவில்லை. அதனால உச்சநீதிமன்றத்துக்கு போறார். இது ராஜன் கட்டளை கேஸ்ன்னு பேர். இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்றத்தில் எஸ்டிஜி பண்டார சன்னதி தான் இந்த கேஸை சொல்லுவாங்க. ஸ்ரீ தர்மபுர ஆதீனத்தை அந்த நீதிமன்றம் இந்த 3069 4 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் இதை குவாஷ் பண்ணிடுறாங்க, இதை ரத்து செய்து விடுகிறார்கள். அரசாணையை ரத்து செய்யறாங்க. ஆனா அந்த அரசாணை ரத்து செய்யும் போதே 5 வருஷம் முடிஞ்சிருது. மறுபடியும் அவங்க நீட்டிக்கல. இந்த அரசாணையை வைத்துக்கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். இது 5 வருஷம் தானே நீட்டிச்சாங்க. இப்போ 56 நீட்டிச்சா 61 வரைக்கும் தானே இருக்கணும். தீர்ப்பு 10/2/1965 அன்னைக்கு தீர்ப்பு வருது. தீர்ப்பு இதை ரத்து செய்யறாங்க. ரத்து செய்தனால் இவர்கள் போயிருக்க வேண்டும். 5 வருடம் முடிந்ததனாலும் போயிருக்க வேண்டும். போல மறுபடியும் திருடனுக்கு தேல் கொட்டி விட்டு